மா சுப்பிரமணியம் சார் அவர்களே, இந்த விழாவுக்கு வந்திருக்கும் திமுக மாவட்ட செயலாளர் மற்றும் மயிலாப்பூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மயிலை வேலு அவர்களே, டி நகர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜே கருணாநிதி அவர்களே, நமது மாமன்ற உறுப்பினர் திரு ஜே ஏழுமலை அவர்களே, இந்த விழாவுக்கு வந்திருக்கும் என்னுடைய ஆசான் எம்டி படிக்கும்போது இருந்த டாக்டர் ஏஎம் சிவா யூனிட் அசிஸ்டன்ட் டாக்டர் தியாகராஜன் சார் அவர்களே, டாக்டர் நடராஜன் அவர்களே, டாக்டர் பஷீர் மற்றும் எங்களுடைய டைரக்டர்ஸ், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் என்னுடைய செவிலியர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் முதற்கண் காலை வணக்கம் சொல்லும் அவருக்கு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சமாதானம் அமைதி உண்டாவதாக. இன்றைக்கு மாண்பு அமைச்சர் சொல்லிட்டு இருந்தாங்க, நாமக்கல்ல போய் நியோனேட்டல், ஃப்ரம் நியோனேட்டல் டு ஜீரியாட்ரிக்ஸ் தமிழ்நாடு இன்னைக்கு முதன்மையில் இருக்கிறது. மெக்கா ஆஃப் மெடிசன் என்று எந்த மாநாடு எந்த மாகாணம் சொல்லி ஒரு கேள்வி கணக்கு இருப்பதார். 100 இந்தியாவிலே சுகாதாரத்துறையில் முதன்மையாக இருப்பது நம்முடைய தமிழ்நாடு. அதுவும் நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் இஸ் an example for fitness. மற்றும் முதல் அதான் முக்கியம். இஸ் an example for his habits, for his fitness and approachability, accessibility. 3 முக்கியமான விருது ஒரு மருத்துவமனைக்கு. அஃபோர்டபிலிட்டி இருக்கணும், அது நிச்சயமாக அட்லாண்டிஸ் ஹெல்த் கேர் கொடுக்கும். அக்சசிபிலிட்டி என்றால் யாரை வேண்டாலும் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது அஃபபிலிட்டி, வந்தால் அவர்களை ஒதுக்கரித்து மருத்துவ நோயாக நினைக்காமல் அவர்களை நம்ம உறவினராக நினைக்க ஒரு அளவுக்கு நம்ம அட்லாண்டிஸ் கேர் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஸோ கேரளா அமைச்சர் சொன்னாங்க, கேரளாவோட பிரிந்திக்கிறோம். இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டியாக இருக்கட்டும், மெட்டல் மார்ட்டாலிட்டியாக இருக்கட்டும், கேரளாவுக்கு அடுத்தபடி ஆகல சீக்கிரமாகவே நம்ம கேரளாவையும் முந்தி விடுவோம். ஏன்னால் அந்த அளவுக்கு இன்றைக்கு மெடிக்கல் டூரிசம் அந்த வேர்டே தமிழ்நாட்டில் தான் கிளம்பிச்சு. மெடிக்கல் டூரிசம் இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் தமிழ்நாடு முன்னேறதில்ல, உலகத்தில் இல்லை. இந்த பகுதியில் நம்மளை தேடி மால்டீவ்ஸ்லேருந்து வர்றாங்க, மொரீஷியஸ்லேருந்து வர்றாங்க, மிடில் ஈஸ்ட்லேருந்து வர்றாங்க, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்லேருந்து நம்மளை தேடி வருகிறார். என்றால் அஃபோர்டபிலிட்டி இருக்கிறது, அக்சசிபிலிட்டி இருக்குது, அஃபபிலிட்டி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அட்லாண்டிஸ் ஹெல்த் கேரை நாங்கள் இன்னும் விரிவடைந்து சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் எடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். அமைச்சர் அவர்களையும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சகோதர அனைவரையும் வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். அமைச்சருக்கு நிறைய வேலை இருக்கிறது, நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கிறது. அமைச்சர் அவர்களை நாம் பேசுமாறு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய மருத்துவ அறிஞர் மரியாதைக்குரிய சிஎம் தியாகராஜன் அவர்களே, மூத்தோர் மருத்துவ சேவையை தமிழ்நாட்டில் முதலில் தொடங்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மருத்துவத்துறையில் புரட்சியை தொடங்கிய பெருமதிப்பிற்குரிய திரு நடராசன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இடிஐயின் முன்னாள் இயக்குனர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற தியாகராய நகர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர், பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இனிய நண்பர் திரு கருணா அவர்களே, இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் முன்னாள் மண்டல குழுவின் தலைவர் திரு ஏழுமலை அவர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். த அட்லாண்டிஸ் ஹெல்த் சிட்டி திறப்பு விழா நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்புக்கு உண்மையில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு அதிநவீன மருத்துவ உபகரணங்களுடன் நவீன மருத்துவ வசதிகள் பலவற்றுடன் இந்த மருத்துவமனை இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஏராளமான தனியார் மருத்துவ கட்டமைப்புகளும் அரசு மருத்துவ கட்டமைப்புகளும் இருந்து கொண்டிருந்தாலும் கூட புதிய மருத்துவ கட்டமைப்புகள் இன்றைக்கு உருவாகுவதில் ஒரு மிகப்பெரிய அளவில் சென்னையும் தமிழ்நாடும் இன்றைக்கு மெடிக்கல் ஹப் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு மிக சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது.
பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அஷ்ரப் அவர்கள் சொல்லும்போது சொன்னதைப் போல இந்தியாவுக்கு இன்றைக்கு உலகின் 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து மருத்துவம் பார்ப்பதற்கு சென்னைக்கும் தமிழ்நாட்டிற்கும் வருகிறார்கள். இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை, மகிழ்ச்சி. இதற்கு முன்னால் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு மருத்துவம் பார்க்க சென்றது போய் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு மருத்துவம் பார்க்க வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை அப்போலோவாக இருந்தாலும், ரேலாவாக இருந்தாலும், எம்ஜிஎம்மாக இருந்தாலும், காவேரியாக இருந்தாலும், கோவையில் இருக்கிற ஜெம் போன்ற மருத்துவமனைகளாக இருந்தாலும், ராமகிருஷ்ணா போன்ற மருத்துவமனைகளாக இருந்தாலும், அதுபோல் இன்றைக்கு இப்போது அட்லாண்டிஸ் போன்ற பெரிய அளவிலான மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் இன்றைக்கு பல இடங்களில் புதிதாக உருவாகி உலக மக்களை தன் பக்கம் ஈர்த்து வருகிறது. திங்களுக்குள் இந்த நம்முடைய நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்படவிருக்கிறது. இந்த முகாம்களின் வாயிலாக லட்சக்கணக்கானோர் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்கின்ற வகையில் முழு உடற் பரிசோதனைகளை செய்து கொண்டு அவருடைய நோய் பாதிப்புகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் வெட்டுகிற வகையிலான ஒரு நிகழ்ச்சி தொடங்கப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்து, அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் மருத்துவ சேவை என்பது உலகத்திற்கே முன்மாதிரியாக விளங்கி கொண்டிருக்கிறது. அட்லாண்டிஸ் ஹெல்த் சிட்டியும் நிச்சயம் அந்த வகையில் இதுவுமே அந்த பட்டியலில் இடம் பிடித்து தமிழ்நாடு மக்களின், குறிப்பாக சென்னை மாநகர மக்களின் நன்மதிப்பை பெற்று மிகப்பெரிய அளவிலான இது மருத்துவ சேவை ஆற்றும் என்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கூட அவர்கள் அழைத்திருக்கிற மருத்துவ அறிஞர்களை பார்க்கிற போது இந்த மருத்துவமனை எந்த அளவுக்கு ஒரு நல்ல நோக்கத்துடன் செயல்பட இருக்கிறது என்பதை காட்டுகிறது. பெருமதிப்பிற்குரிய சிஎம்பி வந்திருக்கிறார்கள். அவரை உங்களுக்கு நன்றாக தெரியும். பெருமதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கான இந்த சிறுநீரக சிகிச்சைக்கு அமெரிக்காவுக்கு அவருடன் சென்று இந்த சிகிச்சையை மேற்கொண்ட மருத்துவர் பெருமதிப்பிற்குரிய சிஎம் தியாகராஜன் அவர்கள். அதேபோல் தமிழ்நாட்டில் முதியோருக்கான மருத்துவ சேவையை முதலில் அந்த பிரிவை தொடங்கி இன்றைக்கு நாம் சென்னையில் தேசிய முதியோர் மையம் ஒன்றை தொடங்கி இருக்கிறோமே, அதற்கு மூலகர்த்தாவே திரு நடராஜன் தான். அந்த வகையில் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். ஆக நிச்சயம் இந்த மருத்துவமனை என்பது எதிர்காலத்தில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவ சேவையை அளிக்கும் நிறுவனமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய டாக்டர் இருக்கிறார், விஜயகுமார் இருக்கார். அதுக்கு முன் டாக்டர் அஹமது சுலைமான் இங்கேருந்து கண்காணிச்சுட்டு இதில் வளர்ச்சிக்கு முக்கியமான இருப்பது டாக்டர் அஹமது சுலைமான் அவர்களை 2 வார்த்தை பேச சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் கேள்வியில் இந்த ஆஸ்பத்திரியில் என்ன வசதிகள் இருக்கிறது, என்னென்ன எங்களது திட்டங்களை பற்றியெல்லாம் டாக்டர் விஜயகுமார் சொல்வார். எல்லாருக்கும் என்னுடைய காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் மெயினாக 3 விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஒன்று எத்திக்ஸு, எம்பத்தி, எக்ஸலன்ஸ். இது 3மே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இது. ஸோ அதுதான் எங்களுடைய மெயின் விஷன் அண்ட் மிஷன். அதான் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் பொதுவாக ஒரு எத்திக்கல் ப்ராக்டிஸ் வி நீட் தட் வெரி மச், இல்லையா? அது ஒன்று. அது மாதிரி எம்பத்தி, கருணையோட பேஷண்ட்ஸை நம்ம டீல் பண்ணுறதா இருக்கட்டும். எக்ஸலன்ஸ் நம்ம திறமையான ஒரு மருத்துவ சாதனங்களை வைத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ள ஹாஸ்பிட்டலாக வச்சுருக்கோம். ஸோ இது இப்போதைக்கு ஒன்று சென்னையில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டி நகரில் ஆல்ரெடி இப்போ ரன் ஆகிடுச்சு. 2-3 மாதமாக ரன் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு 50 சர்ஜரி வரைக்கும் பண்ணிட்டோம் ஆல்ரெடிங்க. அடுத்தது திருப்பூரில் இன்னொரு 2 மாதத்தில் அங்கே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதே மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் ஒன்று ட்ரிப்ளிகேன்லேயும் அடுத்தது வருது. ஸோ இந்த என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி எங்கள் டைரக்டர் டாக்டர் விஜயகுமார் அவங்ககிட்ட சொல்லுவார். தேங்க்யூ. வணக்கம். இந்த டி நகர் வளாகத்தில் மொத்தம் 6 அடுக்கு மாடி. ஆக்சுவலாக அந்த 6 அடுக்கு மாடியில் நம்மளுடைய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, எக்ஸப்ட் ஃபார் கேத் லேப் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன். ஏன்னா இந்த 2 விஷயத்துக்கு இடம் இல்லாதனால நம்ம அதை அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கோம். பட் மற்றபடி நம்மளுடைய எல்லா விதமான ப்ராட் ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு சொல்லப்படுகிற பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, மகப்பேறு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகளுக்கான தீர்வு, பச்சிளம் குழந்தைகளுக்கான வைத்தியம் செய்யும் சாலை அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ், எலும்பு சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளுக்கான
தீர்வாகவும் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான பிளேஸாக நம்ம வந்து வரப்போகிறோம். இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இடத்துக்கு சைஸ்க்கு தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாச்சு. அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லா விஷயங்களும் வந்து நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எல்லா விதமான சப்போர்ட் கொடுக்கறதுனால we are able to run the show in a very successful way. I pray the Almighty for giving all the strength and success for us to grow more and better. Thank you. அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டலை பற்றி எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பற்றியும் பேசிட்டாங்க. நாங்கள் இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வி ஹேவ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கொண்டு வந்துட்டோம். ஆர்த்தோபெடிக்ஸ் இருக்குது. பர்டிகுலராக இந்த ஒரு சர்க்கிளில் குழந்தைங்களுக்கான நியூனேட்டல் யூனிட், அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு சிசுக்களுக்கு ஐசியூ வித் ஃபுல் 15 பெட்ஸ் இருக்கிற ஒரே செட்டப் இந்த ஏரியாவில் இதுவாக தான் இருக்கும். இது ஒரு இதோட டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் த அதர் ஹாஸ்பிட்டல்ஸ். பட் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட்டு கிளாஸஸ் டு த நர்சஸ் டு எல்லாருமே சார் சொன்ன மாதிரி எம்பத்தி தான். ஏன்னா எல்லோரும் கஷ்டத்தோடு வரும்போது நம்ம அதை நல்லபடியாக அவங்கள ட்ரீட் பண்ணி ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்து பண்ணி அனுப்புங்கிறது தான் எங்களோட ஃபஸ்ட்டு இது. தென் வி ஹவ் ஸ்டார்டட் இப்போ ஐசியூ. இப்போ லாஸ்ட் ஒரு 1 monthலேயே வி ஹவ் டன் அ லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் இன் ஐசியூ. வி ஹவ் சேவ்ட் லாட் ஆஃப் பேஷண்ட். நிறைய பேஷண்ட்டை காப்பாற்றி இது பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். இப்போ சர்ஜரிஸ் ஃபுல்லாகவே எல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டு சர்ஜரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிறந்த குழந்தையிலேருந்து நாங்கள் பண்ண இங்கே ஒரு ஃபஸ்ட்டு சர்ஜரியே 97 years ஓல்டு லேடிக்கு ஹிப்பு உடஞ்சி அந்த கேஸை ஃபஸ்ட்டு கேஸ் இங்கே பண்ணோம். 97 years ஆல்ரெடி 97 years பண்ணி ஷீ இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வாக்கிங். ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போ டே ஃபார் எஸ்டே வி டிட் ஒரு 88 years தாத்தா மேலே தான் இருக்கார். வி ஹவ் டன் அ ஹிப் சர்ஜரி. ஸோ வயசானவங்களுக்கு ரெகுலராக விழுந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டி நகரில் ஐ திங்க் இட் வில் பி அ மைல் ஸ்டோன் ஃபார் ஓல்டு பீப்புள். பர்டிகுலராக அதான் இப்போ சார் நடராஜன் சார் வந்திருந்தாங்க. அவர் வந்து இந்த ஓல்டு ஜீரியாட்ரிக் கான்செப்ட் தான் இப்போ நிறையா, ஏன்னா இப்போ நிறைய மருத்துவ சேவைகள் வந்ததுக்கப்புறம் நிறைய பேரோட ஆயுட்காலம் நல்லா அதிகமாகிருச்சு. ஸோ வயசானவங்களுக்கு வரக்கூடிய எலும்புகளுக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் எல்லாத்துக்கும் இங்கே தீர்வு இருக்குது. ஸோ ஐ திங்க் திஸ் ஹாஸ்பிட்டல் வில் பி அ மைல் ஸ்டோன். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் திருப்பூரில் வித்தின் அ மந்த் ஆர் 2 ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணுறோம். தேர்டு ட்ரிப்ளிகேனில் ஒரு கிளினிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம் வித் 5 floors. ஸோ ஐ திங்க் இந்த ஹாஸ்பிட்டல் வில் சர்வ் த டி நகர் வெரி வெல் நினைக்கிறேன். பாப்போம். ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ.